Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USLC நம்ம எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டை பொறுத்தல பார்த்தோம்னா 2.8% வந்து நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, எதுவும் ஸ்விங் எதுவும் ட்ரேட் கிடச்சிருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கோல்டு பொறுத்து பார்த்தோம்னா ஸ்விங் ட்ரேட் வந்து இன்னும் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ கிடச்சப்ப இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் அப்டேட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி டீப் இன்ட்ராடே சொல்லி போட சொல்கிறீங்க. ஸோ டெய்லியுமே போடுறதுக்கு அந்த கரெக்டான டைமிங் நம்மளோட வீடியோஸில் இருக்காது. ஸோ ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் 5 மினிட்ஸ்க்குள்ளே போட ஆரம்பிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீக்கெண்ட் அனாலிசிஸில் டீப் இன்ட்ராடே பார்க்கலாம். அதுவும் இல்லைனா ஷார்ட்ஸாக கூட பார்க்கலாம். எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று டெய்லியுமே பார்த்துடலாம். டெய்லியும் இப்போ நம்ம ஸ்கேல்பிங் கோல்டில் பார்க்குறோம்ல, ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங்கு, அது மாதிரி பார்த்துடலாமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீக்கெண்ட் அனாலிசிஸில் பார்க்கலாமா? அதுவும் இல்லைனா ரீல்ஸில் பார்க்கலாமான்றதை சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இது வந்து SL 2.162 வந்து ஃபில் SL கோல்டில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ட்ரேடு பிரேக் ஈவன், தென் இந்த ட்ரேடு வந்து ஃபில் டிபி. ஓகேங்களா, 5.867 வந்து ஃபில் டிபி. ஓவராலாக பார்த்தோம்னா நான் சொல்ல போக 3.8 or 7 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சு 0.01 லாட் போட்டிருந்தேன், 3.7 அந்த ரேஞ்சு கிடச்சிருக்கும் டாலர்ஸ் வந்து. ஸோ ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா $370 அந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது எல்லாமே. தென் USD JPY. ஓகேங்களா, ஸோ USD JPY இப்போ பார்க்கலாம். USD JPY பொறுத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஃபார் ஸ்கேல்பிங் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா USD சில்வர் பார்த்தலாம். சில்வர் பொறுத்தில் இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ டேரெக்டாக பிரேக் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்விங் லோவை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அங்கேருந்து என்ட்ரி செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அது இன்வெலிட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம என்ட்ரி எடுக்கிறவங்க வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்களையும் கீழே இருந்துச்சு. அதனால் இப்போது USD கார்டை பொறுத்தல இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து நம்ம ஸ்கல்பி கார்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூரோ USD பொறுத்தவரை இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் இது கொஞ்சம் நல்லா டைட் ரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ நல்ல உங்களுக்கு வால்யூம் இருக்கும். பையை விட செல்லுக்கானது கொஞ்சம் RR அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் செல்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. தென் BTC. ஸோ BTCயை பொறுத்தல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங்கில் வந்து ஸ்கேல்பிங் கார்டு கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் US ஆயில். ஸோ ஃபைனலாக US ஆயிலை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ கரெக்டாக இந்த கேண்டலோட ஸ்விங் ஹை, இந்த கேண்டலோட ஸ்விங் லோ. ஓகேங்களா, ஸோ பையர் செல் ஸ்கேல்பிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம். கமெண்ட்டில் ஃபிலிம்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஸோ ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி இது கால்ஸ் கிடையாது. ஓகேங்களா.